ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கடகராசி நேயர்கள் எப்படி இருக்கிறீங்க? அஷ்டம சனி நடக்குது இல்லையா? எப்படி இருக்கு? அஷ்டம சனி நடக்கும்போது அது சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யுது. நீங்கள் கடகராசியாக இருந்தால், இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறவங்க கடகராசியாக இருந்தால், ரிஷப ராசியாக இருந்தால், விருச்சிக ராசியாக இருந்தால், உங்களுக்கு சந்திர தசை நடந்தால் நீங்கள் போக வேண்டிய ஒரு கோவிலை பற்றி தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். கற்கடேஸ்வரர் கோவில். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கடகராசிக்காரர்களுக்கான கோவில் அந்த கோவில். ஆனால் ஏன் ரிஷபம் போகணும், விருச்சிகம் போகணும்னு சொன்னேன் தெரியுமா? சந்திரனை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சந்திரன் ஆட்சியாகக்கூடிய வீடு கடகம். கடகராசிக்காரர்களுக்கான கோவில் அது. சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி எது? ரிஷபம். சந்திரன் நீசமாகக்கூடிய ராசி விருச்சிகம். நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, சந்திரன் எங்கே இருக்குன்னு பாருங்க. நீங்கள் கடகராசியாக இருந்தால் கடகத்தில் சந்திரன் இருக்கும். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் ரிஷபத்தில் சந்திரன் இருந்தாலோ, அல்லது விருச்சிகத்தில் சந்திரன் இருந்தாலோ, அல்லது உங்களுக்கு சந்திர தசை நடந்தாலோ, நீங்கள் ஒரு முறை திருந்து தேவன்குடி, தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய கற்கடேஸ்வரர் கோவிலுக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க. இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ரொம்ப அழகான பேர். 2 அம்பாளை நீங்கள் அடுத்தடுத்த சந்நிதியில் பார்க்கலாம். அபூர்வ நாயகி, அருமருந்து நாயகி. அம்பாள் நமக்கு நோய் வரும்போது மருந்து கொடுப்பவளாக இருக்கிறார். வைத்தியம் பார்க்கிறவர் சிவபெருமான், மருந்து கொடுப்பவள் அம்பிகை. அதனால தான் வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு என்ன பேருன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? தைல நாயகி. தைலம்னா மருந்து, நமக்கெல்லாம் மருந்து கொடுக்கக்கூடிய அம்பிகை. அதனால தான் அவளுக்கு பெயர் தைல நாயகி. அது காலப்போக்கில் தையல் நாயகின்னு மாறியது. அதே மாதிரி தான் கற்கடேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பிகை நம்முடைய உடம்புக்கு நோய் வந்தாலும், மனசுக்கு நோய் வந்தாலும், ஜாதகப்படி நம்ம கஷ்டப்படணும் என்ன விதி இருந்தாலும் அதற்கெல்லாம் மருந்தை தந்து குணப்படுத்தக்கூடியவளாக இருக்கிறாள். அதனால தான் அவளுக்கு பேர் என்ன? அம்பிகைக்கு அரு மருந்து நாயகி. நாங்கள் ஜாதகம் கணிக்கும் போது சந்திரனை மட்டும் அது வளர்பிறையா, தேய்பிறையா, பௌர்ணமி சந்திரனா, அமாவாசை சந்திரனான்றதை கணக்கில் எடுப்போம். இப்போ ரிஷபத்தில் ஒரு சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பௌர்ணமி சந்திரனா இருந்து ரிஷபத்தில் இருந்தால் அது ஒரு பலன். விருச்சிகத்தில் சந்திரன் இருந்து அது தேய்பிரை சந்திரனாகவோ அல்லது அமாவாசை சந்திரனாகவோ இருந்தால் அது ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த ராசியில் உங்களுக்கு சந்திரன் இருந்ததுன்னா அல்லது சந்திர தசை நடந்ததுன்னா வாய்ப்பு இருக்கும்போது இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை வாங்க. யாருக்காவது கடகத்தில் கேது இருந்தால், கடகத்தில் நான் வந்து ரிஷப ராசி இல்லை, கடக ராசி இல்லை, விருச்சிக ராசி இல்லை, ஆனால் எனக்கு கடகத்தில் கேது இருக்குது அப்படின்னா அவர்களும் இந்த கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபாடு பண்ணணும். விநாயகருக்கு என்ன பேர் தெரியுமா? கற்கடக விநாயகர். உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். யாருக்காவது கடகத்தில் கேது இருந்தால் அவர்கள் தஞ்சாவூர் பக்கத்தில் திருந்து தேவன்குடி, இந்த ஊரில் இருக்கக்கூடிய கற்கடேஸ்வரர் கோவிலுக்கு வந்து கற்கடக விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பு. கடகராசிக்கு இப்போ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. நான் சொன்ன இந்த ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். சந்திரதசை நடப்பவர்கள், அதே மாதிரி கடகத்தில் கேது இருப்பவர்கள் வாய்ப்பு இருக்கும்போது ஒரு முறை கற்கடேஸ்வரர் கோவிலுக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க. அந்த லிங்கத்தில் சுவாமியினுடைய திருமேனியில் நண்டு துளைத்த அந்த இடத்த நம்ம பார்க்க முடியும். நண்டு துளையிட்டு சுவாமியுடன் ஐக்கியமான கோவில் அந்த கோவில். அதனால தான் அது கடகராசிக்காரர்களுக்கான கோவில். கடகராசிக்காரர்கள் மட்டும் கிடையாது, ரிஷபராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், அவங்களுக்கு சந்திரன் அங்கே தான் இருக்கும். சந்திரன் ரிஷபத்தில் இருந்தால் அவங்க ரிஷப ராசி, விருச்சிகத்தில் இருந்தால் அவங்க விருச்சிக ராசி. அவர்களும் கடகத்தில் கேது இருப்பவர்களும் சந்திர தசை நடப்பவர்களும் வாய்ப்பு இருக்கும்போது ஒரு முறை கற்கடேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். அது திங்கட்கிழமையாகவோ அல்லது பௌர்ணமியாகவோ இருந்தால் இன்னும் சிறப்பு. அல்லது ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் போங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் இங்கே வந்து வழிபாடு செய்வது விசேஷம். கற்கடேஸ்வரர் கோவிலுக்கு கடகராசி கண்டிப்பாக போகணும். ரிஷபராசி, விருச்சிக ராசி, சந்திரதசை நடப்பவர்கள், கடகத்தில் கேது இருப்பவர்கள் கண்டிப்பாக போகணும். சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும், ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரு முறை கற்கடேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நிச்சயமாக ஒரு மாற்றத்தை பார்க்க முடியும். இதே போல ஒரு பரிகார முறையோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.